அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. இன்று வருமோ நாளைக்கே வருமோ, அல்லது மற்ற என்று வருமோ அறியேன். என் கோவே துன்றுமல வெம்மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம், சும்மா இருக்கும் சுகம். அன்புள்ளம் கொண்ட அடியார்கள் அனைவருக்கும் அடியேன் மனோகர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவொருட்பா உரைநடை வசன பகுதியில் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய பெருவிண்ணப்பம் திருவருட் பிரகாச வள்ளலார் அவர்கள் கையொப்பமிட்டு இதை நமக்கு அருளி உள்ளார்கள். இயற்கை உண்மை நிறைவாகி உள்ள ஓர் சுத்த சிவ அனுபவ வெளியில் இயற்கை விளக்க நிறைவாகி விளங்கிய அருட்பெரும் ஜோதி சொரூபராய் இயற்கை இன்ப நிறைவாகி ஓங்கிய சிவானந்த உரிமை திருநட செய்கையை எல்லா உயிர்களும் இன்பம் அடைதற் பொருட்டு திருவுலக் கருணையால் செய்து அருளுகின்ற சர்வ வல்லபராகிய தனித்தலைமை கடவுளே, அறிவு என்பது ஓர் சிறிதும் தோற்றாத அஞ்ஞானம் என்னும் பெரிய பாசாந்த கரத்தில் நெடுங்காலம் சிற்றணு பசுவாகி அருகி கிடந்த அடியேனுக்குள் உள் ஒளியாகி இருந்து அப்பாசாந்த கரத்தை நின்றும் எடுத்து எல்லா பிறப்பு உடம்புகளிலும் உயர்வடை தாகிய ஆறறிவுள்ள இம்மனித பிறப்பு உடம்பில் என்னை விடுத்து சிறிது அறிவு விளங்க செய்த தேவரீரது திருவருட் பெருங்கருணை திறத்தை எங்கனம் அறிவேன், எவ்வாறு கருதுவேன், என்னென்று சொல்வேன். எல்லாம் வல்ல இயற்கை உண்மை கடவுளே, உபசாரத்தால் பெற்ற தந்தை என்பான் ஒருவனது சுக்கில துளியின் கண் என்னை ஓர் பகுதி பேரணு உருவில் பெருகி வெளிப்பட்ட இருத்திய காலத்திலும் எனக்குள் உள்ளொளியாகி இருந்து அப்பகுதி பேரணி உருவை சிரிட்டித்து அருளினீர். அன்றி புறத்தில் யாவராலும் சகிக்கப்படாத அதன் அருவருப்பையும் அசுத்தத்தையும் தீ நாற்றத்தையும் சகித்து அச்சுக்கில துளியினிடத்து ஓர் ஆவி உருவாகி இருந்து அத்துளியின் கண் உள்ள பலவகை விரோத தத்துவங்களால் சிறிதும் தடைபடாமல் என் உருவையும் காத்து அருளினீர். அன்றி அங்கனம் அரும்பிய ஆன்மசக்தி கலைகள் வெளிப்பட விளக்கி வளர்த்தும் அருளினீர். உபசாரத்தால் பெற்ற தாய் என்பால் ஒருத்தின் சோனித திரளில் என் உருவை சேர்க்கும் வரையில் அப்போது என் உருவை சிதைப்பதற்கு எதிரிட்ட துரிசிகள் எல்லாவற்றையும் நிக்கிரகம் செய்து அருளினீர். இங்கனம் புரிந்த தேவரீரது திருவருட் பெருங்கருணை திறத்தை எங்கனம் அறிவேன், எவ்வாறு கருதுவேன், என்னென்று சொல்லுவேன். எல்லாமுடைய இயற்கை விளக்க கடவுளே, எல்லாமுடைய இயற்கை விளக்க கடவுளே, தாய் கருப்பறையில் சோனித திரளில் சேர்த்து என்னை ஓர் பூத பேரணு உருவில் பெருகி வெளிப்பட இருத்திய காலத்திலும் எனக்குள் உள்வொளியாகி இருந்து அப்பூத பேரணு உருவை சிரிட்டித்து அருளினீர். அன்றி புறத்தில் எவராலும் சிறிதும் சகிக்கப்படாத அதன் அசுத்தம், அருவருப்பு, துர்க்கந்தம் முதலியவற்றை பொறுத்து அச்சோனித திரளில் ஓர் ஆவி உருவாகி இருந்து அத்திரளினுள்ள பல வகை விரோத தத்துவங்களால் சிறிதும் தடைபடாமல் என் உருவை காத்து அருளினீர். அன்றியும் அவ்விடத்து எதிரிட்ட துரிசிகள் எல்லாவற்றையும் நிக்கிரகம் செய்து அருளினீர். அன்றி அங்கனம் பூத்த ஆன்ம சித்தி கலைகள் வாட்டமடையாது வெளிப்பட்டு விளங்க வளர்த்து அருளினீர். அன்றியும் தாய் கருப்பையின்
இடத்து பூத பேரணு உருவில் கிடந்த என்னை அக்கருப்பையில் பௌதிக பிண்ட வடிவில் இருத்தும் வரையில் நச்சுக்கிருமி, நச்சுக்காற்று, நச்சுச்சுவாலை முதலிய உட்பாத வகைகளால் எனது பூத பேரணு உரு சிறிதும் வேறுபடாமலும் காத்து அருளினீர். அன்றியும் தாய் கருப்பையில் பௌதிக பிண்ட வடிவில் என்னை இருத்திய காலத்திலும் எனது இச்சை ஞான கிரியைகளை வெளிப்படுத்துதல் முதலிய உபகரிப்பு அதிகரிப்புகளுக்கு உரிய உபயோக தத்துவ உறுப்புகள் எல்லாவற்றையும் குறைவின்றி வகுத்து அமைத்து வளர்த்து காத்தருளினீர். அன்றியும் அடியேன் தாய் கருப்பையில் பிண்ட வடிவில் கிடந்த காலத்து இரும்பில் பெரிதும் கடினமுடையதாய், இருட்குகையில் பெரிதும் இருளுடையதாய், மிகவும் சிற்று அளவு உடையதாய், அசுத்தம் முதலியவற்றால் நிரம்பிய அக்கருப்பையினில் நெருக்கத்தாலும் வெப்பத்தாலும் புழுங்கிய புழுக்கத்தினால் வருந்தி வருந்தி களைத்த போதெல்லாம் அங்கனம் அமுத காற்றை அடிக்கடி மெல்லென வீசிவித்து அவ்வருத்தமும் களைப்பும் தவிர்த்து காத்து அருளினீர். அன்றியும் தாய் கருப்பையின் பிண்ட வடிவில் கிடந்து பசியினால் பரிதவித்து மூர்ச்சித்து போதெல்லாம் பூதகாரிய அமுதத்தை எனக்கு ஊட்டுவித்து பசியை நீக்கி மூர்ச்சை தெளிவித்து அருளினீர். அன்றியும் தாய் கருப்பையில் பிண்ட வடிவில் கிடந்து பேய் விருட்டாலும் பேரிருட்டாலும் பயந்த போதெல்லாம் நாத ஒளியால் பேய் விருட்டையும் விந்து விளக்கத்தால் பேரிருட்டையும் தவிர்த்து என் பயத்தை நீக்கி அருளினீர். அன்றியும் தாய் கருப்பையின் கண் நேரிட்ட பெருந்தீ, பெருங்காற்று, பேரோசை, பெருவெள்ளம், பெரும்புழு முதலிய உட்பாத துரிசிகள் அனைத்தையும் தவிர்த்து காத்து அப்பிண்ட வடிவில் எனக்கு ஓர் அறிவையும் விளக்கி அருளினீர். அன்றியும் உலகினிடத்தே பிறந்து அனுபவித்தற்குரிய சுக அனுபவ பெருக்கம், ஆயுட்பெருக்கம் முதலிய நன்மைகளையும் எனக்கு அப்பிண்ட வடிவின் கண்ணே அமைத்து அருளினீர். அன்றியும் சோனித காற்றின் அடிப்பிடல், யோனி நெருக்குண்ணல் முதலிய அவத்தைகளால் அபாயம் நேரிட ஒட்டாமல் காத்து இவ்வுலகிடத்தே தோற்றுவித்து அருளினீர். இங்கனம் புரிந்த தேவரீரது திருவருட் பெருங்கருணை தரத்தை எங்கனம் அறிவேன், எவ்வாறு கருதுவேன், என்னென்று துதிப்பேன். எல்லாமாகிய இயற்கை இன்பக் கடவுளே, எல்லாமாகிய இயற்கை இன்பக் கடவுளே, தந்தை என்பவனது சுக்கில பையின் கண் யான் வந்து அமைந்த கணப்போது தொடங்கி தாய் என்பவளது சுனித பையின் கண் சென்று அடைந்த கணப்போதற்கு முன் கணப்போது வரையுமாக என்னால் ஒருவாறு அளவிடப்பட்ட 1,29,60,000 கணப்போது பரியந்தம் எவ்வகை தடைகளும் வராதபடி பகுதி பேரினு உருவிற்கிடந்த எனது அகத்தினும் புறத்தினும் அருவாகியும் உருவாகியும் சலித்தல் முதலிய என்று அன்போடும் அருளோடும் பாதுகாத்து இருந்த தேவரீரது திருவருட் பெருங்கருணை தன்மைக்கு இவ்வுலகில் ஒருவாறு ஒரு கணப்போது பாதுகாத்தலில் சலிப்படைந்தும் தளர்ச்சி அடைந்தும் அருவருப்பு உற்றும் சுதந்திரம் அற்றும் பராக்கில் இருந்தும் தடைப்படுகின்ற தந்தை முதலிய ஜீவர்கள் கருணை தன்மையை ஒப்பு என்று சொல்வதற்கு எவ்விதத்தினும் சிறிதமாயினும் மனம் துணியாமையால் அங்கனம் உபசரியாதவனாகி இருக்கின்றேன். ஆதலில் தேவரீரது திருவருட் பெருங்கருணையை என்னென்று கருதுவேன், என்னென்று துதிப்பேன். அருட்பெரும் ஜோதி தனித்தலைமை கடவுளே, அருட்பெரும் ஜோதி தனித்தலைமை கடவுளே, தாய் என்பவளது சுனித பையின் கண் யான் வந்து அமைந்த கணப்போது தொடங்கி
இவ்வுலகில் தோன்றிய கணப்பொதிற்கு முன் கணப்பொது வரையுமாகிய என்னால் ஒருவாறு அளவிடப்பட்ட 6,48,00,000 கணப்பொது பரியந்தும் எவ்வகை தடைகளும் எவ்வகை ஆபத்துகளும் வாராதபடி பூத பேரினு உருவிலும் பிண்ட பெருவடிவிலும் கிடந்து எனது அகத்தினும் புறத்தினும் அருவாகியும் உருவாகியும் சலித்தல் முதலிய என்று பெருந்தயவினோடு பாதுகாத்திருந்த தேவரீர் திருவருட் பெருங்கருணை தன்மைக்கு இவ்வுலகில் ஒருவாறு ஒரு கணப்போது பாதுகாத்தலில் சலித்தும் தளர்ந்தும் அருவருத்தும் பரதந்திரித்தும் பராக்கடைந்தும் தடைப்படுகின்ற தாய் முதலிய ஜீவர் கருணை தன்மையை ஒப்பென்று சொல்வதற்கு எவ்வகையினும் எத்துணையும் மனம் துணியாமையால் அங்கனம் உபசரியாதவனாகி இருக்கின்றேன். ஆதலில் தேவரீரது திருவருட் பெருங்கருணையை என்னென்று கருதுவேன், எங்கனம் துதிப்பேன். எல்லாமாகிய கடவுளே, யாவராலும் பிரித்தற்கு ஒருவாற்றானும் கூடாத பாசம் என்னும் மாகாந்தகாரத்தில் யான் அது என்னும் பேதம் தோற்றாது அருகி கலந்து அளவிறந்த காலம் முன்பின் என்பது இன்றி மூர்ச்சித்து கிடந்த என்னை அம்மகாந்தகாரத்தினின்றும் ஓர் கணப்பொழுதனில் அதிகாரண கிரியையால் அதிகாரண பகுதி உருவில் பிரித்து எடுத்து அருளிய தேவரீரது திருவருட் பேராற்றலை என்னென்று கருதி என்னென்று துதிப்பேன். சத்திய ஞானானந்த தனித்தலைமை கடவுளே, சத்திய ஞானானந்த தனித்தலைமை கடவுளே, காரண கிரியையால் காரண பகுதி உருவினும் அதிசுக்கும கிரியையால் அதிசுக்கும பகுதி உருவினும் சூக்கும கிரியையால் சூக்கும பகுதி உருவினும் பரத்துவ சக்தி சத்தரால் பூத உருவினும் அபரத்துவ சக்தி சத்தரால் பௌதிக வடிவினும் ஓர் கணப்பொதினில் என்னை செலுத்தாமல் செலுத்திய தேவரீரது திருவருட் பேராற்றலை என்னென்று கருதி என்னென்று துதிப்பேன். அகண்ட பூரணந்தராகிய அருட்பெரும் ஜோதி கடவுளே, அகண்ட பூரணந்தராகிய அருட்பெரும் ஜோதி கடவுளே, ஜீவனை ஆதரிப்பிக்கும் பூத பிரிதிவி தோற்றமும் ஜீவனை விருத்தி செய்விக்கும் பூத நீர் தோற்றமும் ஜீவனை விளக்கம் செய்விக்கும் பூத அக்னி தோற்றமும் ஜீவனை அதிகரிப்பிக்கும் பூத வாய் தோற்றமும் ஜீவனை வியாபகம் செய்விக்கும் பூத வெளி தோற்றமும் உபய பிரிதிவி உபநீர் உபாக்கினி உபவாயு முதலிய தோற்றங்களும் அவைகள் இருக்கும் இடங்களும் தொழில் இடம் முதலிய இடங்களும் ஒளி அறிவு உருவ அறிவு சுவை அறிவு நாற்ற அறிவு பரிச அறிவு என்னும் ஐவகை குண அறிவுகளும் அவைகள் இருத்தற்கு உரிய செவி கண் நாக்கு மூக்கு மெய் என்னும் உள்ளிட பொறிகளும் அவைகள் உத்தியோகத்திற்குரிய வெளியிட பொறிகளும் வசனத்து அறிதல் நடந்து அறிதல் கொடுத்தல் எடுத்தல் அறிதல் மலம் விடுத்து அறிதல் ஜலம் விடுத்து அறிதல் என்னும் ஐவகை தொழில் அறிவுகளும் அவைகள் இருத்தற்குரிய வாக்கு பாதம் கை நீர்வாயில் அபான வாயில் என்னும் கர்ம உள்ளிட பொறிகளும் அவைகள் தொழிற்படற்குரிய கர்ம புறவிட பொறிகளும் நினைத்தல் விசாரித்தல் நிச்சயித்தல் அகங்கரித்தல் என்னும் சூக்கும கரண தொழில்களும் அவைகளை ஏற்றும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்னும் சூக்கும கரணங்களும் அவைகளை ஏற்றுவிக்கும் அதி சூக்கும கரணங்களும் அக்கரணங்களின் உபகரணங்களாகிய பல பல பேதப்பட்டு விரிந்த சத்துவம் ராசசம்
தாமசம் முதலிய குணங்களும் அவைகள் இருத்தற்கும் உத்தியோகத்திற்கும் இடங்களும் பருவம் செய்தல், தகுதி செய்தல், இச்சை செய்தல், தெளிவு செய்தல், அதிகாரம் செய்தல், காரணம் செய்தல், காரியம் செய்தல் முதலிய இடைப்பாட்டு தொழில்களும் அவைகளை ஏற்றும் பொழுது ஏய்பு, இச்சை, அறிவு முதலிய கருவிகளும் அக்கருவிகளுக்கு உரிய இடங்களும் அவைகள் உத்தியோகத்திற்குரிய இடங்களும் துரிசி நீக்குவித்தல், சுகம் விளைவித்தல், தூய்மை செய்வித்தல், இன்பம் அடைதற்கு வழியாய் இருத்தல், துணையாய் இருத்தல் முதலிய பரத்துவ தொழில்களும் அவைகளை ஏற்றுதற்குரிய தத்துவங்களும் அவைகள் இருத்தற்கு உரிய இடங்களும் பிரேரித்தற்குரிய இடங்களும் அறிதல், அறிவித்தல், அனுபவித்தல், அனுபவிப்பித்தல் முதலிய முக்கிய தொழில்களும் அவைகளை ஏற்றுகின்ற சக்தி சத்தர்களும் அவர்கள் இருத்தற்குரிய இடங்களும் அவர்கள் அதிபதற்கு உரிய இடங்களும் வாத விருத்தி, பித்த விருத்தி, சிலேட்டும விருத்திகளும் அவைகள் இருக்கும் இடங்களும் உத்தியோகிக்கும் இடங்களும் சூரிய சக்தி, சந்திர சக்தி, அக்னி சக்தி, தாரக சக்தி, பிரம்மசக்தி, மாயாசக்தி, ருத்திர சக்தி முதலிய சக்திகளும் அவர்கள் இருத்தற்கும் அதிகரித்தற்கும் உரிய இடங்களும் அச்சக்திகளை நடத்தும் சத்தர்களும் அவர்கள் இருத்தற்கும் அதிகரித்தற்கும் உரிய இடங்களும் நனவு, கனவு, சுழித்தி முதலிய அவத்தைகளும் அவைகள் இருத்தற்குரிய இடங்களும் இங்கனம் இன்னும் பற்பல அக உறுப்புகளும் அகப்புற உறுப்புகளும் மீத்தோல், புடைத்தோல், வன்தோல், மென்தோல் முதலிய தோல் வகைகளும் வெண்ணரும்பு, செந்நரும்பு, பசுநரும்பு, சிறுநெரும்பு, பெருநரும்பு முதலிய நரம்பின் வகைகளும் பேரென்பு, சிற்றென்பு, நீட்டென்பு, முடக்கென்பு முதலிய என்பின் வகைகளும் நல்லிரத்தம், புள்ளிரத்தம், கலை இரத்தம், கபிலை இரத்தம் முதலிய இரத்த வகைகளும் மெல்லிறைச்சி, கல்லிறைச்சி, மண்ணிறைச்சி, நீரிறைச்சி முதலிய இறைச்சி வகைகளும் மேல்நிலை சுக்கிலம், கீழ்நிலை சுக்கிலம் முதலிய சுக்கில வகைகளும் ஓங்கார மூளை, ஆங்கார மூளை முதலிய மூளை வகைகளும் தலை அமுதம், இடை அமுதம் முதலிய அமுத வகைகளும் வெண்மை, செம்மை, பசுமை, கருமை, பொன்மை என்னும் வண்ண வகைகளும் வெண்மையில் செம்மை, வெண்மையில் பசுமை, வெண்மையில் கருமை, வெண்மையில் பொன்மை, செம்மையில் வெண்மை, செம்மையில் பசுமை, செம்மையில் கருமை, செம்மையில் பொன்மை, பசுமையில் வெண்மை, பசுமையில் செம்மை, பசுமையில் பொன்மை, பசுமையில் கருமை, கருமையில் வெண்மை, கருமையில் செம்மை, கருமையில் பசுமை, கருமையில் பொன்மை, பொன்மையில் வெண்மை, பொன்மையில் செம்மை, பொன்மையில் பசுமை, பொன்மையில் கருமை என்னும் வண்ண பேத வகைகளும் இவைகள் இருத்தற்கு உரிய இடங்களும் செயல் வகைகளும் பயன் வகைகளும் இங்கனம் இன்னும் பற்பல புற உறுப்புகளும் புறப்புற உறுப்புகளும் எனக்கு உபகரிக்கும் பொருட்டு இப்பௌதிக வடிவின் கண் ஒருங்கே உன்னின்று தோற்றாது தோற்றுவித்த தேவரீரது திருவருட்பேராற்றலை எங்கனம் அறிந்து எவ்வாறு கருதி என்னென்று துதிப்பேன். சுத்த சன்மார்க்க லட்சிய சத்திய ஞான கடவுளே, சுத்த சன்மார்க்க லட்சிய சத்திய ஞான கடவுளே, உயர் பிறப்பாகிய இம்மனித பிறப்பு ஜீவர்களால் கணித்து அறியப்படாத பெரிய உலகின் கண்ணே, பேராசை, பெருங்கோபம், பெருமோகம், பெருமதம், பெருலோபம், பேரழுக்காறு, பேர் அகங்காரம்,
பெருவயிரம், பெருமடம், பெருமயக்கம் முதலிய பெருங்குற்றங்களே பெரும்பாலும் விளைவதற்கு உரிமையாகிய மற்ற இடங்களில் பிறப்பியாமல், குணங்களே பெரும்பாலும் விளைவதற்கு உரிமையாகிய இவ்விடத்தே உறுப்பில் குறைவுபடாத உயர் பிறப்பாகிய இம்மனித பிறப்பில் என்னை பிறப்பித்து அருளிய தேவரீரது வேறொரு பெருங்கருணை தரத்தை என்னென்று கருதி என்னென்று துதிப்பேன். அருட்பெரு வெளியின் கண்ணே, அருட்பெரும் ஜோதி வடிவராகி விகற்பமில்லாது விளங்குகின்ற மெய்ப்பொருட்கடவுளே, சிசு பருவம் தொடங்கி குமார பருவம் வரையில் பேய் வெருட்டல், தோஷம் தாங்கல், பால் எதிரெடுத்தல், சவலை குறுந்தாதல், நோய் பிணிப்புண்டல், பசியால் அரற்றல், பயத்தால் உளம்புதல், உண்டி உவட்டல், உடம்போடு நேர்தல் முதலிய எவ்வகை தடைகளும் தடைபடாமல் எனது அகத்தும் புறத்தும் காத்திருந்து வளர்த்து அருளிய தேவரீரது பேரருள் பெருங்கருணை திறத்தை என்னென்று கருதி என்னென்று துதிப்பேன். அறிவார் அறியும் வண்ணங்கள் எல்லாம் உடைய பேரருள் பெருஞ்சோதி பெருந்தகை கடவுளே, அறிவார் அறியும் வண்ணங்கள் எல்லாம் உடைய பேரருள் பெருஞ்சோதி பெருந்தகை கடவுளே, குமார பருவத்திற்றானே உலகில் சிறுவருடன் கூடி சிறு விளையாட்டு இயற்றல், சிற்றுன்றி விளைதல், சித்திரம் பயிற்றல், அதிசயம் பார்த்தல், அசங்கியம் பேசல், ஆவலி தழுதல், சிறு சண்டை செய்தல், சிறு குறும்பு இயற்றல், தன் வசத்துழல், தாய் வயிறில் சலித்தல் முதலிய குற்றங்களில் என்னை சிறிதும் செலுத்தாமல் ஓர் சிறிது அறிவு விளங்க புரிந்து இடந்தனித்து இருத்தல், இச்சையின்றி நுகர்தல், ஜபதபம் செய்தல், தெய்வம் பராவல், பிற உயிர்க்கு இரங்கல், பெருங்குணம் பற்றல், பாடி பணிதல், பக்தி செய்து இருத்தல் முதலிய நற்செய்கைகளில் என்னை செலுத்திய தேவரீரது பேரருள் பெருங்கருணை திறத்தை என்னென்று கருதி என்னென்று துதிப்பேன். எல்லா மாணவராயும் ஒன்றும் அல்லாதவராயும் எல்லா அண்ட சராசரங்களின் அகத்தும் புறத்தும் நிறைந்து விளங்குகின்ற தனித்தலைமை கடவுளே, குமார பருவத்தில் என்னை கல்வியில் பயிற்றும் ஆசிரியரை இன்றையே என் தரத்தில் பயின்று அறிதற்கு அருமையாகிய கல்வி பயிற்சி எனது உள்ளகத்தே இருந்து பயிற்றுவித்து அருளினீர். இடம்பத்தையும் ஆரவாரத்தையும் பிரயாசத்தையும் பெருமறுப்பையும் பொதுபோக்கையும் உண்டு பண்ணுகின்ற ஆரியம் முதலிய பாஷைகளில் எனக்கு ஆசை செல்ல ஒட்டாது பயிலுவதற்கும் அறிதற்கும் மிகவும் லேசு உடையதாய், பாடுதற்கும் துதித்தற்கும் மிகவும் இனிமை உடையதாய், சாகா கல்வியை லேசில் அறிவிப்பதாய், திரு அருள் வளத்தால் கிடைத்த தென்மொழி ஒன்றிடத்தே மனம் பற்றச் செய்து அத்தென்மொழிகளால் பல வகை தோத்திர பாட்டுகளையும் பாட்டுவித்து அருளினீர். அச்சிறு பருவத்தில் தானே ஜாதி ஆச்சாரம், ஆசிரம ஆச்சாரம் என்னும் பொய் உலக ஆசாரத்தை பொய்யென்று அறிவித்து அவைகளை அனுட்டியாமல் தடை செய்வித்து அப்பருவம் ஏறும் தோறும் எனது அறிவை விளக்கம் செய்து என்னை மேல்நிலையில் ஏற்றி நிலைக்க வைத்து அருளினீர். வாலிப பருவம் அடுக்கும் தருணத்தில் தானே அப்பருவத்திற்கு மிகவும் உரிய விடைய இச்சைகளை சிறிதும் தலையெடுக்க ஒட்டாது அடக்குவித்து அருளினீர். அவ்வாலிப பருவம் தோன்றுவதற்கு முன்னரே எல்லா உயிர்களுக்கும் இன்பம் தருவதற்கு அகத்தும் புறத்தும் விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதி
உண்மை கடவுள் ஒருவரே உள்ளார் என்று அறிகின்ற மெய் அறிவை விளக்குவித்து அருளினீர். வாலிப பருவம் தோன்றிய போதே சைவம், வைணவம், சமணம், பௌத்தம் முதலாக பல பெயர் கொண்டு பல விரிந்த அளவிறந்த சமயங்களும் அச்சமயங்களில் குறித்த சாதனங்களும் தெய்வங்களும் கதிகளும் தத்துவ சித்தி விகற்பங்கள் என்றும் அவ்வவ சமயங்களில் பல விரிந்த வேதங்கள், ஆகமங்கள், புராணங்கள், சாத்திரங்கள் முதலிய கலைகள் எல்லாம் தத்துவ சித்தி கற்பனை கலைகள் என்றும் உள்ளபடியே எனக்கு அறிவித்து அச்சமய ஆச்சாரங்களை சிறிதும் அனுட்டியாமல் தடை செய்வித்து அருளினீர். அன்றியும் வேதாந்தம், சித்தாந்தம், போதாந்தம், நாதாந்தம், யோகாந்தம், கலாந்தம் முதலாக பல பெயர் கொண்டு பல விரிந்த மதங்களும் மார்க்கங்களும் சுத்த சன்மார்க்க அனுபவ லேச சித்தி பேதங்கள் என்று அறிவித்து அவைகளையும் அனுட்டியாதபடி தடை செய்வித்து அருளினீர். அங்ஙனம் செய்வித்ததும் அன்றி உலகியற்கண் பொன் விஷய இச்சை, பெண் விஷய இச்சை, மண் விஷய இச்சை முதலிய எவ்விஷய இச்சைகளிலும் என் அறிவை ஓர் அணுத்துணையும் பற்றுவிக்காமல் எல்லா உயிர்களையும் பொதுமையில் நோக்கி எல்லா உயிர்களும் இன்பம் அடைதல் வேண்டும் என்றும் கருணை நன்முயற்சியை தெரிவித்து சுத்த சன்மார்க்க தனி நெறி ஒன்றையே பற்றுவித்து எக்காலத்தும் நாசமடையாத சுத்த தேகம், பிரணவதேகம், ஞான தேகம் என்னும் சாகா கால அனுபவ தேகங்களும் தன் சுதந்திரத்தால் தத்துவங்கள் எல்லாவற்றையும் நடத்துகின்ற தனிப்பெரும் வல்லபமும் கடவுள் ஒருவரே என்று அறிகின்ற உண்மை ஞானமும் கர்வ சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி முதலிய எல்லா சித்திகளும் பெறுகின்ற அருட்பேரும் பெற்று வாழ்கின்ற பேரின்ப பெருவாழ்வில் என்னை அடைவிப்பதற்கு திருவுள்ளம் கொண்டு அருட்பெரும் ஜோதியராகி நான் எவ்விதத்தும் அறிதற்கரிய உண்மை பேரறிவை அறிவித்தும் நான் எவ்விதத்தும் காண்பதற்கரிய உண்மை பெருங்காட்சிகளை காட்டுவித்தும் நான் எவ்விதத்தும் செய்தற்கரிய உண்மை பெரும் செயல்களை செய்வித்தும் நான் எவ்விதத்தும் அடைதற்கரிய உண்மை பெரு நன்மைகளை அடைவித்தும் நான் எவ்விதத்தும் அனுபவித்திற்கரிய உண்மை பேரனுபவங்களை அனுபவிப்பதும் எனது அகத்தினும் புறத்தினும் இடைவிடாது காத்தருளி எனது உள்ளகத்திலிருந்து உயிர் கலந்து பெருந்தயவால் திருநடம் செய்தருளுகின்றீர். இங்கனம் செய்து அருளுகின்ற தேவரீரது திருவருள் பெருங்கருணை திறத்தை என்னென்று கருதி என்னென்று துதிப்பேன். இங்கனம் செய்து அருளுகின்ற தேவரீரது திரு அருள் பெருங்கருணை திறத்தை என்னென்று கருதி என்னென்று துதிப்பேன். இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம் என்று கையொப்பம் இட்டு இருக்கிறார் திருவருட் பிரகாச வல்லலார். விண்ணப்பம். எல்லாம் உடைய அருட்பெரும் ஜோதி அற்புத கடவுளே, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பனவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும் வருணம், ஆசிரமம் முதலிய உலக ஆச்சார சங்கற்ப வேற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியம் ஆகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விதத்தும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வித்து அருளல் வேண்டும். எல்லாம் ஆகிய தனிப்பெரும் தலைமை அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே, தேவரீர்
திருவருள் பெரும் கருணைக்கு வந்தனம் வந்தனம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம்.